வர பிப்ரவரி 21 மாநாடு ஒரு 5 லட்சம் பேர் கூடுறோம். நீங்க கட்டாம வரணும். தந்தை ஆசீர்வதித்து உங்களுடைய மனம் விரும்புவதைப் போல நல்லாட்சி அடைவதற்கான அனைத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வழிநடத்துவாராக. எப்பொழுதும் நோயோடும் நிறைவோடும் தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடும் கூட உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து வழிநடத்தி வெற்றிக்கு வழிவகுப்பார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை தன்னுடைய வலது கரத்தால் தாங்கி பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பார்கள். எல்லாம் தந்தை மகன் ஆகியார் உங்களோடு கூட இந்த நாட்களில் வெற்றிக்கான வழிவகைகளை சொல்லித்தந்து வழிநடத்துவார்கள். நாளைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற இளைய சமூகமே, நமக்கு நாளைய வேலை என்ன? வரக்கூடிய 2026 நம்முடைய பங்கு என்ன? 4 பேர் சோசியல் மீடியால உட்கார்ந்து 4 பேரை திட்டிக்கிட்டும் 4 பேரை விமர்சிச்சுக்கிட்டும் போறத லைக் பண்ணிட்டு ரீட்வீட் பண்ணிட்டு போறது மட்டும்தான் நம்ம கடமையா? இந்த இந்திய ஒன்றியத்தில் சராசரி விழுக்காடாக ஆணும் பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். அதைவிட இங்கே அதிகமான எண்ணிக்கையில் இருப்பது, இந்தியாவின் எண்ணிக்கையில் இருப்பது இளைய சமூகம் தான். ஆனால் இந்த இளைய சமூகம் நாளைய எதிர்காலத்துக்கான ஒரு நல்வாழ்வுக்கான சரியான பிரதிநிதிகளை நாம் தேர்வு செய்கிறோமா என்ற எண்ணத்தை என்னைக்காவது எண்ணியதுண்டா? இன்னைக்கு ஸ்கூலோ காலேஜ்லயோ அரசியல் பேசுறோம் அப்படின்னா, ஏன் நீங்க அரசியல் பேசுறீங்க, அரசியல் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அரசியலை ஒரு அறமற்ற செயல், அரசியல் என்றாலே சாக்கடை என்று ஓரம் நிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது. அரசியல் என்றால் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்று பேசுவதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு வீதியிலும் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறது. நீ உன் தெருவு சுத்தம் செய்யலனா உன் தேசம் எப்படி சுத்தமாகும் என்கின்ற கேள்வியை நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வைக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருடைய வாக்கு எப்படி பல லட்சம் மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும், அது எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் கூட நாம் சிந்திப்பதில்லை. எல்லாவற்றிற்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் வாக்கு செலுத்துகிறோம். காருவா மிட்டாயிலிருந்து காலையில பயன்படுத்துற பொருள்ல இருந்து இரவு போய் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்துகிறோம். பேஸ்ட், பிரஷ், தலைவாணின்னு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம். எல்லா செல்போன் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரி செலுத்துகிறோம் என்ற உணர்வு நமக்கு என்னைக்காவது இருந்திருக்கிறதா? இந்த வரியை செலுத்தக்கூடிய மக்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும்? மக்களாட்சி என்று சொல்லுகிறோம். அதாவது உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கிறதா? இன்னைக்கு மக்களாட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறதா? குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு என்று நம்முடைய வள்ளுவ பெருமகனார் போதிச்சுட்டு போயிருக்க தந்தருள் இருக்க மறைமுறையில் என்ன சொல்லுது? பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி தன் நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு அரசாட்சியை நிறுவுபவன் தான் ஒரு நல்ல ஆட்சியாளராக இருக்க முடியும் என்று ஐயன் வள்ளுவன் சொல்லுகிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்களா? இங்க சுட சுட டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டு கொண்டிருக்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், உங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கு? எனக்கு எந்த சிக்கலும் இல்ல தங்கச்சி, ஏன் தங்கச்சி உங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க, இப்பவே மூட்டை கட்டிட்டு போயிடுறேன். ஆனால் உங்களுடைய உணர்வை, உங்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பி கேளுங்க. எனக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுங்கிற சுமை இல்ல, என் வீட்டுக்கு வாடகை கட்டணுங்கிற சுமை இல்ல, நான் இஎம்ஐ கட்டணுங்கிற வருத்தமும் கவலையும் எனக்கு இல்ல, நான் கரண்ட் பில்லை எப்படி கட்டுவேன்னு எனக்கு கவலை இல்ல, நான் எப்படி என்னோட அன்றாட தேவைகளை சரி செய்து கொள்வேங்கிற எந்த கவலையும் எனக்கு இல்லைன்னு உங்க யாராலையாவது மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட இக்கட்டான நிலைக்கு நம்மை தள்ளியவர்கள் யார்? இன்னும் சொல்ல போனால் இந்த சுதந்திர இந்தியாவில் முதல் தோன்றிய பிராந்திய கட்சியாக இன்னைக்கு திமுக இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது. பெரும்பாலாக இவர்களை மாற்றி ஆட்சியிலும் அறிய
அவர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் மூரார் கால் பிடிப்பார்னு வந்தாங்க. வந்தாங்களா இல்லையா? டார்ச் லைட்டை தூக்கி டிவிலேயே எரிஞ்சாங்க. மாற்றத்தை தருவோம்னு சொல்லி வந்த ஐயா கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு எங்க போய் மையமிட்டு இருக்கிறார் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே கரைப்படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களான திராவிட கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து அவருடைய ஒத்த சீட்டுக்காக அவர் மொத்தமா 4 லட்சம் பேரை சமரசமடைய விட்டுட்டார். அவரை நம்பி நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. 4 லட்சம் பேர் ஓட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? நான் சொல்கிறேன் மக்களே, என்னுடைய நான் இது சத்தியமிட்டே சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சி தொடங்கும் போது என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாலமித் அவர்கள் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சொன்னது போல என்னுடைய வாப்பா ஒரு தோற்றுனர் தான் நாம் தமிழர் கட்சிக்கு. என்ன நோக்கத்துக்காக நாம் தமிழர் கட்சியை தொடங்கினோமோ அந்த நோக்கத்தில் இன்று வரைக்கும் சமரசம் செய்யாமல் எந்த சறுக்கல்களும் இல்லாமல் 16 ஆண்டு காலமாக இனத்தின் விடுதலையை இறுதி இலக்கு என்ற முழக்கத்தை முழு மூச்சாக மனதில் ஏந்தி கொஞ்சம் கொஞ்சமா எங்க கிட்ட இருக்க மக்களை ஒன்று சேர்த்து அணிதிரட்டி அரசியல் படுத்தி அவர்களை புரட்சிக்கு தயார்படுத்தி போராட்ட களத்தில் என்னோட வீட்டுல பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைக்கவே முடியாது. பக்கத்து வீட்டு கூரை தானே பத்தி எரியுது, எனக்கு பரவாயில்லைன்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் அந்த நிலை வரும். ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொன்னது போல அப்படியான ஒரு நிலை வந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இனமானம் தேவை. இனமானம் இன வெறி கொள்ளுங்கள் என்று புரட்சியாளர் பழனி பாபா சொன்னது போல நாம் ஒவ்வொருவருக்கும் இனமாக ஒன்று திரள வேண்டும். நீங்க கோளாறு எல்லாம் கைத்தட்டுங்கன்னு சொன்னா சத்தம் கேட்காது. வன்னியர் கைத்தட்டுங்கன்னு சொன்னா சத்தம் கேட்காது. இங்க பறையர் பல்லர் கோணார் சக்கிலியர் தனித்தனியா கைத்தட்டுங்கன்னு சொன்னா சத்தம் கேட்காது. இஸ்லாமியர்கள் கைத்தட்டுங்கன்னு சொன்னா சத்தம் கேட்காது. கிறிஸ்தவர்கள் கைத்தட்டுங்கன்னு சொன்னா சத்தம் கேட்காது. நாம் தமிழர்கள் எல்லோரும் கைத்தட்டுகளை சொன்னா கட்டாயம் இங்கே சத்தம் கேட்கும். அப்போ இங்க இனத்தின் ஓர்மை என்பது தேவை. நம்மளுடைய மண்ணை ஒரு நமக்கானவன் தான் ஆள வேணும். பெத்த தாயே பெத்த தகப்பனும் தான் நமக்கு அப்பனாகவும் அம்மாவாகவும் இருக்க முடியும் என்கின்ற பேர் உண்மையை நீங்கள் உணர்வீர்களானால் இங்க ஒரு தமிழாய்ந்த தமிழ் மகனுக்கு இந்த ஆட்சியை தாருங்கள். நம்மளுடைய புரட்சி பாவலர் சொன்னது போல அப்படியாக உண்மையும் நேர்மையுமாக ஒவ்வொரு களத்திலும் உங்களுக்காகவே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறது. இங்க நான் இன்னைக்கு அந்தனப்பேட்டை தான் பூர்வீகம். ஆனால் இந்த 15 ஆண்டு காலமும் ஒவ்வொருத்தரும் இந்த கொஞ்சம் கொஞ்சமா மக்களை அணிதிரட்டி இங்க ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறது இங்க எங்களுடைய அண்ணன்மார்கள். அப்படி அவர்களோட உறுதுணையாக நிற்க நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறுவதற்காக நீங்கள் கட்டாயம் பிப்ரவரி 21 மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு மாநாடுனா எப்படி இருக்கணும், எவ்வளவு ஒழுக்கம் இருக்கும், எவ்வளவு நாகரிகம், நேர்த்தி, அற்ப பதர்கள் சினிமா துறையில் வந்த எல்லாருக்கும் இவ்வளவு கோடிக்கணக்கான கூட்டங்கள் கூடுதுன்னா அதற்கு காரணம் என்ன? அவர்கிட்ட கொள்கை இருக்கா? அவர்கிட்ட நோக்கம் இருக்கா? மாற்றத்துக்கான அரசியல் சிந்தனை இருக்கா? என்ன ஐடியாலஜி இருக்குங்கிறத கேள்வியா கேளுங்க. இல்ல என்ன இஷ்யூக்காக என்ன சிக்கலுக்காக களத்துல கொண்டு வந்து உங்களுடைய விஜய் நின்றுக்காரன் கேள்வியா கேளுங்க. 41 பேர் உலக வரலாற்றிலே அரசியல் நிகழ்வுல இறந்ததா சரித்திரமே இல்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தோன்னு சிபிஐ கேஸ் எழுக்குதுன்னு புறமிதுகிட்டு ஓடி போய் பங்கருக்குள்ள பதுங்கி இருந்த கட்சி இந்த தாவேகா. அவர்களுக்குத்தான் இந்த இளைய சமூகத்தின் வாக்கா இல்ல நாளைய தலைமுறையின் வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்காக தலையெழுத்தை தீர்மானிப்பதற்காக என்னை போல உங்களை போல எங்களுடைய படிப்பு யாக்கை செல்வம் பொருள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காகவும் உரிமை மிக்க வாழ்வுக்காகவும் களத்தில் நிற்கிற எங்களை போன்றவர்கள் உங்களுக்காக உண்மையாக நிற்பார்களா என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். கட்டாய மாற்றம் பிறக்கும். காந்தியடிகள் சொன்னது போல மாற்றம் என்பது உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருந்தும் தொடங்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த மாற்றத்திற்கான ஆளாக இருப்பீர்கள் என்றால் கண்ணை மூடி போய் அந்த இவிஎம் பெட்டியை தொட்டு பாருங்க. கட்டாயம் விவசாய சின்னம் மட்டும்தான் தெரியும். மாநாட்டுக்கு வாருங்க. திரள்வோம் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே திருச்சியில் திரள்வோம் பகை மிரள திரள்வோம் என்று கூறி உங்கள் அனைவரையும் பேரன்போடு வாருங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.